வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலன்ஸ் இருக்கார்ல, அவர் இப்போ அடுத்த மெம்பராக தான் டீமில் ஒருத்தர் ஜாயின் பண்ண வைக்க போகிறாராம். அதுக்கப்புறம் ஒயிட் சிக்ஸ் எங்கன்னு கேட்டிங்களா, அதை பற்றின ஒரு அப்டேட். ரோமன் ரெயின்ஸ் 2025 அடுத்து எப்போல்லாம் சண்டை போடுவார் அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்குது. அண்ட் வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் என்கிட்ட பிளான் பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செத்ரோலன்ஸை தான் பக்கம் மாற்றினார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ், செத்ரோலன்ஸ் 3 பேர் இருக்கும்போது என்கிட்ட பிளான் பியை நான் செயல்படுத்துகிறேன்னு சொன்னார். திடீர்னு பார்த்தீங்கன்னா சேரை வச்சுட்டு இருந்த செத்ரோலன்ஸ் அந்த சேரால் டீன் ஆம்ப்ரோஸையும் ரோமன் ரெயின்ஸையும் அட்டாக் பண்ணி அந்த சேரை ரேண்டியாட்டன்ட்ட கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அத்தோடி டீம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆச்சு. எவல்யூஷன்லேருந்து தி அத்தோடி டீம் ஃபார்ம் ஆச்சு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த சம்பவம் போல் இனி மீண்டும் ஒரு சம்பவம் இதே மாதிரி நடக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. செத்ரோலன்ஸோட இடத்துல நம்ம யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பால் ஹேமனை வச்சுக்கலாம். ஸோ இப்போ செத்ரோலன்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் காய் ஆகிட்டார். பால் ஹேமன் காயாக இவர் மாறினால பால் ஹேமன் செத்ரோலன்ஸோட காயாக மாறிட்டாரான்னு தெரில. ரசல்மினியாவில் செத்ரோலன்ஸை வெற்றி பெற வைக்கிறதுக்காக தான் 6 உயிர் நண்பன் சிஎம் பாங்குக்கு துரோகம் பண்ணார். அண்ட் ரோகன் ரெயின்ஸையும் துரோகம் பண்ணார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த மண்டே நைட்ராலேயே சிஎம் பாங்கையும் ரோமன் ரெயின்ஸையும் அடிக்கிறதுக்காக அடுத்த கட்டமாக இன்னொருத்தரை உருவாக்கியிருப்பார். அதுதான் ப்ரான் பிரேக்கர். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு வந்துச்சுதான். இப்போ ப்ரான் பிரேக்கர், செத்ரோலன்ஸ் இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. பால் ஹேமன் ஒரு மேனேஜ்மெண்ட் ரோலில் இருக்கார். இப்போது அடுத்த கட்டமாக இந்த டீமில் ஒருத்தர் தேவைப்படுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க சாமி சைனை வாட்டர் ஸ்பெஷன் பண்ணாங்க. என் டீமில் ஜாயின் பண்ணிடு, உனக்கு நான் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வாய்ப்பெல்லாம் தரோம் அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன்லாம் பேசியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த நேரத்தில் சாமி சைன் அந்த ஆஃபர் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் கூட ஒரு மேட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்ச்சில் ப்ரான் பிரேக்கர் சாமி சைனை பார்த்தீங்கன்னா தூளாக அடிச்சிருப்பார். அடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மரண அடியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா பல தடவை சொன்னார், உன் மைண்டை மாற்றிக்கோ, என் கூட வந்துக்கோன்னு. அது எதையுமே கேட்கல. ஸோ அதுக்கப்புறமா சாமி சைனை பாடையில் அனுப்பி விட்டாங்க. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் இவங்க எல்லாருமே ஜே ஊசோக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமி சைன், சிஎம் பாங் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஜே ஊசோக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போது சிஎம் பாங் அண்ட் சாமி சைன் 2 பேருமே ஒன்றாயிட்டாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தியின்படி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மேனி இவங்க 2 பேருமே சேர்ந்து டாக் டீமாக ப்ரான் பிரேக்கரையும் செத்ரோலன்ஸ் மேட்ச் போடுறாங்கல்ல. இதில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி சாமி சைனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருக்கு ஸ்டோரி இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியை நோக்கி போகணும். அதே மாதிரி சிஎம் பங்குக்கு இன்னும் அடுத்த 1 வருஷத்துக்கு செத்ரோலன்ஸ் கூட தான் ஸ்டோரி போல இருக்குது. அதனால் நம்ம அதை மறக்க முடியாது. இப்போ சாமி சைன் டேன் ஆக வேண்டிய நேரம். ஃபேஸ்டனாக இருந்து சாதிக்க வேண்டியது எல்லாமே சாதிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா ஒரு ஹீல் ஆக வேண்டிய நேரம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சாட்டர்டே மெயின் ஒன்று இருக்குல்ல, அப்போவோ அல்லது அதுக்கப்புறமாவோ செத்ரோலன்ஸ் கூட சாமி சைன் சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் சாமி சைன் சேரணும், வேறு யாருமே சேரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி செத்ரோலன்ஸ் சாமி சைன் தான் கூப்பிட்டாரு. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, இவர் வின் பண்ணாத சாம்பியன்ஷிப்பை இப்போ வச்சிருக்கிறது ஜே ஊசோவை அடிக்கடி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் ஒரு டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் இருக்குது, ரோமன் ரெயின்ஸை வெறுப்பேற்றுறது. ஆக்சுவலி நம்ம ஒரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வெறுப்பேற்றிட்டு இருக்காரு செத்ரோலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவருக்கு பிடிக்காத இன்னொரு ஆள் இருக்காருன்னா ரோமன் ரெயின்ஸோடைய ஃபேமிலி மெம்பர், பிளட் லைனில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறவர் தான் சாமி சைனு. இப்போ ரோமன் ரெயின்ஸை கடுப்பேற்றணும், கோவப்படுத்தணும் அப்படின்னா அவர் வெளியெல்லாம் ஆளை தேட வேண்டியதே இல்லை. தான் கூட இருக்கிற சாமி சைனை வச்சே ஒரு பங்கமான ஒரு விஷயம் பண்ணலாம். சாமி சைனை செத்ரோலன்ஸ் தான் கூட போக, அதாவது சாட்டர்டே மெயின் இவென்ட்டோ அதுக்கப்புறமாவோ சாமி சைன் சிஎம் பாங் அட்டாக் பண்ணும்போது ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு செத்ரோலன்ஸ் டீம் கூட சேர்ந்துருவார் அப்படிங்கிறது தான் நியூஸு. கேட்கவே நல்லா இருக்குப்பா. செத்ரோலன்ஸ், சாமி சைன், ப்ரான் பிரேக்கர் இந்த டீம் கேட்கவே நல்லா இருக்குது. இப்படி இவங்க ஒரு டீமாக மாறிடுவாங்க. ஸோ இது
ரோமன் ரெயின்ஸை மீண்டும் சண்டைக்கு இழுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது ஒரு நியூஸாக தான் கிடச்சிருக்குது. ஆனால் கேட்கும்போதே உண்மையிலேயே நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உண்மையிலேயே இது நடந்தால் நல்லா தான் இருக்கும். WWE எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் போகிற போக்க பார்த்தா ஒரு 6 man tag team மேட்ச் நடத்திடுவாங்க போல இருக்குது. ஒருவேளை சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ஜே ஊசோ கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லாட்டா எனக்கு தெரிஞ்சு சிஎம் பாங்க், ஜே ஊசோ, ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சாமி ஜயன், செத் ரோலன்ஸ் அண்ட் பிரான் பிரேக்கர் இருக்கிற 6 man மேட்சையும் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் செஞ்சவர் தான் சாமி ஜெயின். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் சேர்ந்துட்டாரு. மீண்டும் ஒரு முறை துரோகம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அசாதாரணமான விஷயந்தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் சாமி ஜெயினோட ஹீல்டன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸோடைய 2025 ஷெடியூலை பற்றி நமக்கு ஒரு செய்திகள் கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல தாங்க, போன வருஷம் எப்படிப்பட்ட ஷெடியூல் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஷெடியூல் தான் இருக்க போதான். அதாவது ரோமன் ரெயின்ஸோடைய ஷெடியூலை பற்றி சொல்கிறேன். இந்த வருஷம் அவர் ஜனவரி மந்த் வந்தாரா, அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெசல்மேனியால சண்டை போட்டார். இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஜூலை மந்த்து தான் வர போகிறாராம். ஜூலை மந்த்து தான் ரோமன் ரெயின்ஸுக்கு WWE வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அது ஜூலை மந்தோட எண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ WWE வந்து முழுக்க ரோமன் ரெயின்ஸை எதுக்காக ஆயுதப்படுத்துகிறாங்கன்னா சம்மர் ஸ்லாம் மேட்சுக்காக. சம்மர் ஸ்லாமுக்கு மேட்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை எதுலையுமே அட்வர்டைஸ் பண்ணல. இப்போ கிடச்சிருக்க செய்திப்படி ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா WWE வந்து க்ரௌன் ஜோல், வார் கேம் மற்றும் ஒரு சாட்டர்டே மெயின் இவெண்ட். இது வரைக்கும் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் சண்டை போட்டதில்லை. இந்த 3 மேட்ச் டோட்டலி பார்த்தீங்கன்னா இந்த 2025 ரோமன் ரெயின்ஸ் வந்து 3 மேட்சஸ் சண்டை போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சம்மர் ஸ்லாம், ஒன்று வார் கேம், இன்னொன்று சாட்டர்டே மெயின் இவெண்ட். இந்த 3 இதில் சண்டை போடுவார். அண்ட் அப்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது மக்களே. மேட்சஸோட ஷெட்யூல் மட்டும் தான் கிடச்சிருக்குது. என்னப்பா ரோமன் ரெயின்ஸ் வந்து டோட்டலி மேட்ச்சை வந்து இப்படி சுருக்கிட்டாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் போன வருஷத்துலேருந்தே மொத்தமாக சுருக்கிட்டாரு. போன வருஷமும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் மேட்ச் தான் சண்டை போட்டார். இந்த வருஷமும் அப்படி சுருக்கிட்டார். என்ன பண்ண, அண்ணனுக்கு நிறைய வியாதி இருக்குது. அதுக்கப்புறமா ஜோ என்ட்ரி தான். இப்போதைக்கு ஜோ என்ட்ரி வந்து TNA சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கிறாரு. அவர் வந்து இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் WWE கான்ட்ராக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோ என்ட்ரியுடைய கான்ட்ராக்ட் வந்து 2025 டிசம்பர் மந்தோட ஒரு கான்ட்ராக்ட் முடியுதான். இப்போவே WWE ப்ரீ புக்கிங்காக WWE தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ என்ட்ரியை புக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஜோ என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கெட்டிங் இருக்கிற மல்யுத்த வீரர், கண்டிப்பாக அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஜோ என்ட்ரிக்கு இப்போவே கொடுக்குபடி போட்டு வச்சுருக்கிறாங்க WWE. Wyatt 6 டீம் வந்து எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. Wyatt 6ல் இருக்கிற ஒரு சில பேருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுலேயும் குறிப்பாக போடாலஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டுன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு WWE அலெக்சா பில்ஸை இந்த டீமில் ஜாயின் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. பட் ஆனால் நடக்குதெல்லாம் பார்த்தா அப்படி தெரில. அலெக்சா பில்ஸோட ஸ்டோரி கண்ணை மேனிக்கு போயிட்டு இருக்குது. இப்போ கிடச்சிருக்க செய்திப்படி WWE பார்த்தீங்கன்னா Wyatt 6 கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் ஆக வைக்க தான் போகிறாங்க. அதுக்கான ஸ்டோரி லைனுக்கான ஃப்ளாக்கை தான் தேடிட்டு இருக்காங்களாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா WWE பேக் ஸ்டேஜில் வந்து Wyatt 6ல் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏரிக் ரோவன் இருக்கார்ல, அவர் பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் சண்டை போட்டுட்டு இருக்காராம். ஸோ ஒருத்தர் வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுக்காருன்னா அந்த மல்யுத்த வீரர் 1 மந்தில் ரெஸ்லிங்க்கு வருவாங்க அப்படிங்கிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தானே. அப்படி பார்த்தா இன்னும் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா அந்த Wyatt 6 வந்து WWEக்கு டெபிட் ஆயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவங்க WWEக்கு வந்து சண்டை போட்டதே ஒரு சில மேட்சஸ்லாம், அதுலேயும் கூடிய சீக்கிரம் போர்டாலஸுக்கு இன்ஜுரி ஆகிட்டு என்னத்த சொல்ல. ஆக்சுவலி போர்டால சண்டை போட்டதே ஒரு மேட்ச் தாங்க, அதுலேயும் இன்ஜுரி ஆகிட்டு என்னத்த சொல்ல.